வணக்கம் மக்களே, என்றும் டிசைன் எப்போதும் டிசைன் என்றும் நான் உங்களுடன் கிராஃபிக் கிரியேட்டிவிட்டி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனிங் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட்டாக என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியாது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நாலு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன சாஃப்ட்வேர்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், கோரல்ட்ரா. இந்த 4 சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் டிஎம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, ஃபோட்டோஷாப் மட்டும் எனக்கு தெரியும் ப்ரோ, கிராஃபிக் டிசைனிங் ஜாப் ஜாயின் பண்ணலாமா? இல்லுஸ்ட்ரேட்டரே எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியும், நான் கிராஃபிக் டிசைனிங் ஜாப் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஆனால் இன்னும் 2 சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 சாஃப்ட்வேர் கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுற போகிறோம். டிஜிட்டல்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோஷாப் இந்த 4 சாஃப்ட்வேரும் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரேஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர். இதில் பார்த்தீங்கன்னா 85% பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஓரியன்ட் ஒர்க் தான் இதில் பண்ணுவாங்க. ஒரு 50% தான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுவாங்க. பெரிய ஒர்க்கெல்லாம் பிரிண்ட் ஓரியன்ட் ஒர்க் ஃபோட்டோஷாப்பில் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ரேஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர். இதுவே பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லுஸ்ட்ரேட்டர் வெக்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர். இதில் பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன், பிஸ்னஸ் கார்டு டிசைன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌச்சர் டிசைன். ப்ரௌச்சர்னா பார்த்தீங்கன்னா ஒரு 90 பேஜஸ் ப்ரௌச்சர், 100 பேஜ் ப்ரௌச்சர்ஸ், ஒரு 200 பேஜ் ப்ரௌச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் நம்ம பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வெக்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர். அது பிரிண்ட்டுக்கு சூட்டபிளான சாஃப்ட்வேர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டிசைன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேஸ்டு சாஃப்ட்வேர். டெக்ஸ்ட் பேஸ்டுனா பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் என்ன இதுக்காக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் அமேசானோட இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இ பப்ளிகேஷன் தான் இதில் இன்டிசைனில் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இ ப்ரௌச்சர்ஸ், இ பப்ளிகேஷன், இ மேகசின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டிசைனில் தான் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பர்பஸ்னா இ பப்ளிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இன்டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. கோரல்ட்ராவும் இல்லுஸ்ட்ரேட்டரும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டுமே வெக்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர் தான். இப்போ கோரல்ட்ராவும் இல்லுஸ்ட்ரேட்டரும் கம்பைன் பண்ணல ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 4 சாஃப்ட்வேரும் நம்ம தெரிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் ஒரு பிரிண்ட் ஓரியன்டாக ஒரு ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர்ஸாக நம்ம ஒர்க் பண்ண முடியும் நம்ம இண்டஸ்ட்ரீஸில். இப்போ இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அடோபி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் கேட்டிங்கன்னா, கோரல்ட்ரா யூஸ் பண்ணுறாங்கன்னா, கோரல்ட்ராவும் இல்லுஸ்ட்ரேட்டரும் ஒன்று தான். பிரிண்டர் சைடு நம்ம யோசிச்சா பார்த்தீங்கன்னா கோரல்ட்ராவும் இருக்கிறது பெட்ரு. நம்ம கற்றுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா கோரல்ட்ராவும் பெட்ரு தான். பின்னஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, என்ன சாஃப்ட்வேரில் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகோ போய் ஃபோட்டோஷாப்பில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது ரொம்பவே தப்பான விஷயம். லோகோ எப்பவுமே ஃபோட்டோஷாப்பில் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோஷாப் பார்த்தீங்கன்னா ரேஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர், இல்லுஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா வெக்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபோட்டோஷாப்பில் லோகோ பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் ஓரியன்ட் ஒர்க்கு மேக்ஸிமம் இல்லைன்னா ஃபோட்டோஷாப்பில் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லோகோவே பண்ணுறீங்க, ஹோர்டிங் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹோர்டிங் அப்போ அந்த லோகோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் பிரிண்ட் ஓரியன்டில். பிரிண்டிங் போகையில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய அந்த லோகோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். இல்லுஸ்ட்ரேட்டர் மாதிரி வெக்டர் பேஸ்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. வெக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் பிரிண்ட் ஓரியன்டுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வைஸில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் பண்ணக்கூடிய சின்ன சோஷியல் மீடியா போஸ்ட்டும் நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர் கோரல்ட்ராலையும் பண்ணலாம். ஆனால் டிஜிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் ரொம்பவே சூட்டபிளான சாஃப்ட்வேர். இப்போ இந்த 4 சாஃப்ட்வேர் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, இது இந்த இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் கிராஃபிக் டிசைனிங் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த 2 சாஃப்ட்வேர் இல்லாமல் கூட 2 சாஃப்ட்வேரும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 4 சாஃப்ட்வேர் கம்பைன் பண்ணி தான் நம்ம எதாக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறோம். மேக்ஸிமம் இந்த 4 சாஃப்ட்வேர் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஓரியன்டாக தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ டிஜிட்டல் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த 4 சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, கோர்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.